உடனே கிரேட்டோஸும் யோசிக்காம அவனோட பவர் எல்லாம் விட்டுட்டு சாதாரண மனுஷனா அந்த எலிசியம்குள்ள போறான். உள்ள போய் அவன் பொண்ணு பிடிச்சி கொஞ்சறான். இது கண்ணீர் நினைச்சுக்காதீங்க, இது ஆனந்த கண்ணீர். அப்போ அந்த புள்ள சொல்லுது, ஏன்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு கிரேட்டோஸ், இனிமேல் நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி 5 நிமிஷம் கூட அவளை உடனே பெர்செஃபோனே பின்னாடி நிற்கிறான். நானும் பல்லாயிரம் வருஷமா பார்த்துட்டேன், எல்லாரும் சுயநலவாக தான் முடிவெடுக்கிறீங்க. என்னடி சொல்ற? கிரேட்டோஸ் என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் அட்லஸை விடுவிச்சேன். நீ என்ன சொல்ற? ஹீலிஸோட பவரை வச்சு அவன் எர்த்தை தாங்கி பிடிச்சினுக்கிற பில்லரை உடைக்க போகிறான். என்னடி சொல்ற? கிரேட்டோஸ் ஷாக் ஆகிறான். என்னாடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சூஸ் என்னை பெட்ரை பண்ணிட்டான், ஏடிஸ் கிட்ட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, அவங்ககிட்ட என்னை கட்டி விட்டுட்டான், எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். அட்லஸ் அந்த பில்லரை உடச்சிட்டானா மேலே இருக்கிற உலகம் கீழே அண்டர்வேல்டில் விழுந்துடும், மொத்த உலகமும் டெஸ்ட்ராய் ஆயிரும், அப்புறம் இந்த எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எலிசியமும் இல்லாமல் போயிடும், நானும் செத்து போயிடுவான் அப்படின்றான். மறுபடியும் இந்த கடவுள்லாம் என் சைல்டை சாவடிக்க தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு கிரேட்டோஸ் சொல்கிறான். அப்புறம் கிரேட்டோஸ்க்கு வெறி ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு வெடியை போட்டுட்டு பெர்செஃபோனே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறான். ஆஹா, மறுபடியும் தான் குழந்தைய சாவடிக்கிறத வேடிக்கை பார்த்துருக்க முடியுமா? அவனுக்கு அந்த மொத்த உலகமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் குழந்தை சாகக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனால தான் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் அவன் போகிறான். அந்த பீப்புளை காப்பாற்றுறதுக்கோ அந்த ஈலிஸை காப்பாற்றுறதுக்கோ அவன் போகல.